அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 91ஆம் சங்கீதம் 16வது வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்தில் இருக்கிற பாரம் எதிர்காலத்தை குறித்த பயம். என் பிள்ளைங்களை நான் எப்படி படிக்க வைக்க போறேன், அவங்க எதிர்காலத்தை எப்படி அமைத்து கொடுக்க போகிறேன், என் தொழில் என்ன ஆகப் போகுது, எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு திருமணம் நடக்குமா, நிறைய பேருக்கு பல்வேறு விதமான பயத்தோடு கூட இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்கள்ல சிலர் தொலைபேசியில சொல்லுவாங்க, பிரதர் எனக்காக இப்படி ஜெபிங்க பிரதர், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயமா இருக்கு பிரதர், கர்த்தர் என்னை அருமையா நடத்தணும் பிரதர், ஜெபிங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு உள்ளத்துல பயம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி, ஏதோ ஒரு சில நாட்கள் அல்ல, நீடித்த நாட்களாய் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் வரைக்கும் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஆண்டவர் அருமையான தேவன். அவரிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிற பிள்ளைகள், அவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், அவரை நாமத்தை பற்றி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கடைசி வரைக்கும், அவர்கள் முதிர் வயதாகும் வரைக்கும், அவர்கள் காலம் முடிகிற வரைக்கும் அருமையாய் நடத்துவார். பாருங்கள், வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கடினமான பாதையில் கடந்து போன போதும் கைவிடாமல் கடைசி வரைக்கும் அற்புதமாய் நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்த போதும் ஆண்டவர் கைவிடவில்லை. வனாந்திரத்தில் எதுவுமே கிடைக்காது, தண்ணீர் முதற்கொண்டு எதுவுமே கிடைக்காது. ஆனால் அந்த வனாந்தரத்திலும் மன்னாவை கொடுத்து அற்புதமாய் நடத்தினார். கன்மலையை திறந்து தண்ணீரை கொடுத்து அற்புதமாய் நடத்தினார். உஷ்ணம் அதிகமாய் இருக்கும்போது பகலில் மேக ஸ்தம்பமாக, இரவில் அக்னி ஸ்தம்பமாக நடத்தினார். அதே தேவன்தான் இன்னைக்கு நம்முடைய தேவன். நம்மையும் நீடித்த நாட்கள் வரைக்கும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். நாம் விசுவாசத்தோடு சொல்லுவோம், என் தேவன் என்னை அருமையாய் நடத்துவார். தாவீது இதை புரிந்து கொண்டு ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவார். 31ஆம் சங்கீதம் 15வது வசனத்திலே, என் காலங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருப்போம். சரியான விதத்தில் அருமையாய் நடத்தி நீடித்த காலங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கிடைக்க செய்வார். கைவிட மாட்டார். சகோதரா சகோதரி, கைவிடப்பட்டது போல, நெருக்கப்படுகிறது போல நீங்கள் உணர்கிறீர்களா? நிச்சயம் ஆண்டவர் கைவிட மாட்டார். இந்த 91ஆம் சங்கீதத்திலே பாருங்கள், 14வது 15வது வசனத்திலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால், என்னை அறிந்திருக்கிறபடியால், அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறபடியால் நான் அவனை நீடித்த நாட்களுக்கு திருப்தியாக்குவேன். இந்த காலை நேரத்திலே நம் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்வோம். ஆண்டவர் மேல் அளவற்ற வாஞ்சையோடு இருப்போம். எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருக்கும். நமக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். தேவன் அப்படி உங்களை ஆசீர்வதித்து கடைசி காலம் வரைக்கும் கைவிடாமல் அற்புதமாய் நடத்துவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அருமையான சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி உம்முடைய ரட்சிப்பை காண்பியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு கூட நெருங்க, வாஞ்சையோடு இருக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை நோக்கி ஜெபிக்க தேவன் பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. அவர்கள் ஜெபிக்கிற போதெல்லாம் பதில் கேட்டு அற்புதம் செய்யும்படி கெஞ்சுகிறோம். துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.